சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? ஹல்லேலூயா. ஓகே. இன்னைக்கு நம்ம கடைசி கால சபைகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வெளிப்படுத்துதல் 3 வெளிப்படுதல் 3:14 வெளிப்படுதல் 3ல அப்புறம் 2வது அதிகாரத்துல நிறைய சபைகளை குறித்து நம்ம பைபிள்ல போட்டிருக்கு. அதுல வந்து கடைசி சர்ச் வந்து லவோதேக்கியா சபை. இந்த 7 சபைகளுக்கு வந்து யோவான் ஸ்நானகன் வந்து வெளிப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு சபைக்கும் வந்து சில காரியங்களை வந்து வெளிப்படுத்தி எழுதியிருப்பார். அப்ப அதுல கடைசியா வர சர்ச் வந்து லவோதேக்கியா சபை. லவோதேக்கியா அந்த ஒவ்வொரு சபைக்கும் வந்து சபையின் ஸ்காலர்ஸ், அந்த பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு பீரியட்ல வந்து அது வந்து அந்தந்த சபை இருந்துச்சு. இப்ப எபேசு சபை பாத்தீங்கன்னா வந்து சீஷர்களோட காலத்துல, அதாவது அப்போஸ்தலர் காலத்திலேயே வந்து அந்த சபை இருந்துச்சாம். அடுத்தது சிம்மர்னா, அடுத்தது பெர்கமோ, அடுத்தது தியதாரா, அடுத்தது சர்தேயு, அடுத்தது பிலதெல்பியா, அடுத்ததுதான் வந்து லவோதிக்கா தான் வந்து கிபி 1900 இப்ப வரைக்கும் இருக்கிற எல்லா சபைக்கும் அப்போ இப்ப இருக்கிற சபைக்கு தான் வந்து இந்த பைபிள்ல கொடுத்திருக்க காரியங்கள் இப்ப இருக்கிற சபைக்கு கொடுத்த காரியங்கள். அப்போ இப்ப இருக்கிற நம்ம சபை வந்து இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு கிட்டத்தட்ட வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் வந்து இதை எழுதி வச்சிருக்கிறாரு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட யோவானுக்கு அதை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். லவோதிக்கேயாக்கு வந்து அர்த்தம் என்னன்னா மக்களின் நீதி. என்னதான்? மக்களின் நீதி, இல்லைன்னா மக்களால் தீர்மானிக்கப்படுற நீதி. இப்ப மக்களா அவங்கள நியாயம் தீர்ப்பாங்க, மக்களா அவங்கள வந்து நீதியா இருப்பாங்க. இப்போ இந்த சபையோட வந்து இப்ப வாசிக்கலாம் நம்ம 3:14. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. அப்ப இது வந்து யார் சொல்றாராம்? நீ எழுத வேண்டியது என்னன்னா, உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற ஆமேன் என்கிறவர் தான் இத வந்து லவோதிக்கேயா சபைக்கு வந்து சொல்றார். அப்ப இது வந்து என்னன்னா, உண்மை உள்ள சாட்சி கொடுக்கிற தேவன். நம்மள வந்து பத்தி யார் தான் நம்மள வந்து கரெக்டான சாட்சி கொடுக்க முடியும்? இப்ப நம்ம வந்து கரெக்டா இருக்கோமா, கரெக்டா இல்லையா, ஒரு சரியான பாதையில வந்து நம்ம போயிட்டு இருக்கோமா இல்லையான்னு வந்து சாட்சி கொடுக்கறதுக்கு ஒரே குவாலிஃபைட் பர்சன் அப்படின்னா ஒரு தகுதியுள்ள நபர் யாருன்னா ஆவியானவர். உண்மையும் சத்தியமுள்ள ஆவியானவர் அவர் மட்டும்தான். இந்த சபையை பத்தி அவர் தான் சாட்சி கொடுக்கிறாராம். இந்த சபையை பத்தி அவரு சாட்சி கொடுக்கறதுனால்தான் அந்த சபை எந்த கண்டிஷன்ல இருக்குன்றத நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அப்ப இப்ப நீங்க அந்த எல்லா சபையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி ஒரு இருக்கும். இப்ப சிமர்னா சபைக்கு, இல்ல லவோதிக்கேயா சபைக்கு, இல்ல பிலடெல்பியா சபைக்குன்னா அந்த சபைக்கு சூழ்நிலையில ஆண்டவர் அந்த சபைக்கு என்ன சொல்றாரு, எந்த ஆண்டவரா அந்த சபைக்கு சொல்றாருன்ற அந்த வசனத்தை வந்து ஃபர்ஸ்ட் எழுதிட்டு தான் அந்த சபைக்குரிய காரியங்களை வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார். அப்போ இந்த சபையை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் உண்மையும் சத்தியம் உள்ள ஆவியானவர். ஆதியில இருந்திருக்கிறார், அந்தமும் அவர் தான். அப்ப கடவுள் தான் இந்த சபையை குறித்து சாட்சி சொல்றார். அப்போ இந்த சபையை குறித்து சாட்சி சொல்ற ஒரே குவாலிஃபைட் பர்சன் யார்? அப்ப அவர் கொடுக்கிற சாட்சி எப்படி இருக்கும்? கரெக்டா தானே இருக்கும். அப்ப அவர் ஒரு பர்சனை வந்து ஒரு நிதானிக்கிறாரு, ஒரு வந்து ஜட்ஜ் பண்றாருன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம கூட வந்து மிச்சவங்களை வந்து தப்பா கணிச்சிருவோம், மிச்சவங்களை நம்ம தப்பா நியாயம் தீர்த்துருவோம். ஆனா வந்து கர்த்தர் அந்த மாதிரி தப்பா நியாயம் தீர்க்கவே மாட்டார். அவர் வந்து உண்மையும் சத்தியமுள்ள ஆவியானவரை அந்த சபையை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என்னன்னு சாட்சி கொடுக்கிறாருன்னா,
அடுத்த வசனம் படிக்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிரையாவது அனலையாவது இருந்தால் நலமா இருக்கும். என்னன்னு சாட்சி கொடுக்கிறாருன்னா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் இல்ல அனலும் இல்ல, நீ வந்து வெதுப்பான ஒரு சூழ்நிலையில இருக்க அப்படின்னு வந்து சாட்சி கொடுக்கிறாராம். அப்போ இந்த லவோதிக்கேயா சபைய வந்து எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்குன்னா, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு வெதுப்பான ஒரு சூழ்நிலையில தான் லவோதிக்கேயா சபை வந்து காணப்படுது. இப்போ நம்ம சபை என்ன சூழ்நிலையில காணப்படுதுன்றது நம்ம வந்து இதன் மூலியமா, இந்த லவோதிக்கேயா சபையின் மூலமா கர்த்தர் கொடுக்கிற காரியங்கள் மூலமா நம்மளோட சபைனா சபையுடைய மக்கள், சபையில நானும் தான், அது நானு எல்லாருமே தான் இந்த சபை. இந்த காலத்து சபைனா இந்த சபை மட்டும் கிடையாது. இப்ப உலகத்துல இருக்க கிபி 1900 இப்போ வரைக்கும் இருக்கிற சபைக்கு ஆண்டவரா வெளிப்படுத்தி கொடுத்த மெசேஜ் தான் இந்த மெசேஜ். அந்த என்ன கருத்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப அந்த சபை எப்படி இருக்கா? அனலும் இல்லாத குளிரும் இல்லாத இருக்கு. அனலும் இல்ல குளிரும் இல்லைன்னா வெதுப்பா இருக்கும். இப்ப ஒரு கிச்சன்ல வந்து ஒரு சாப்பாடை வந்து யாராவது சூடா இல்லைன்னா யாராவது சாப்பிடுறதுக்கு வந்து விருப்பப்படுவீங்களா? ஸ்பெஷலி ஆண்கள். பெண்கள் கூட சூடா இல்லைன்னா பழையதாக கூட வந்து சாப்பிட்டுருவாங்க. ஆனா ஆண்கள் வந்து எப்பயுமே வந்து சில காரியங்களை வந்து நல்ல சூடுபடுத்தி சுட சுட சாப்பிட்டாதான் வந்து நம்மளுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அப்போ ஒரு சாப்பாட்டுக்கே வந்து நம்மளுக்கு வந்து சுட சுட சாப்பிடணுன்ற ஒரு நிலைமையில இருக்கும் போது நம்மளோட ஆவிக்குரிய நிலைமை வந்து வெதுப்பால நிலைமையில இருந்தா அது கர்த்தருக்கு பிரியமானதா இருக்குமா? அதனாலதான் கர்த்தருக்கு பிரியமானதா அந்த சபை இல்ல. ஓகே, மதில் மேல் உள்ள பூனையா? அனல்னா வைராக்கியமா, ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கிற ஒரு காரியம் தான் அனனுள்ள காரியம். குளிர்னா சபைக்கு தான் சொல்றாரு. இது வந்து புறஜாதி மக்களுக்கோ இல்ல வந்து அந்நிய மக்களுக்கோ இதை வந்து சொல்லல, இது வந்து சபைக்கு தான். அப்ப சபைனா கர்த்தரை வந்து தெரிஞ்சிருக்க மக்கள், கர்த்தரை பத்தி நல்லா அறிஞ்சிருக்க மக்களுக்கு தான் இந்த சத்தியத்தை லவோதிக்கேயா சர்ச்ல சொல்றாரு. புறஜாதியதை பத்தி இங்க அவர் சொல்லவும் இல்லை. இந்த மெசேஜ் வந்து புறஜாதியாருக்கும் இல்லை, சபைக்கு வர நம்மளுக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ எப்படி இருக்காங்களா? அவங்க அனலும் இல்லாத குளிரும் இல்லாத வெதுப்பான சூழ்நிலை இருக்காங்க. குளிர்னா ஓகே, எனக்கு எதுவும் வேணாம், நான் ஆண்டவரை விட்டு பின்மாறி போயிட்டேன், எனக்கு ஆண்டவருக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் குளிர். அனல்னா ஆண்டவருக்காக வைராக்கியமா, ஆண்டவரோட வார்த்தையை கேட்டு ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா காரியங்களை நடப்பிக்கிறது தான் அனல். அப்போ அவங்க வந்து இந்த சைடும் இல்ல இந்த சைடும் இல்ல, அவங்க வந்து நடுவுல இருக்காங்க. இப்ப நடுவுல மதில் மேல் உள்ள பூனைனா இந்த சைடும் தாவிக்கலாம் இந்த சைடும் தாவிக்கலாம். அப்போ ஒரு சைட்ல அவங்க இல்ல, ஒரு 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 மிடில், ஒரு நடுவான சூழ்நிலை, நடுநிலையில இருக்கிறாங்க. நடுநிலையில இருக்கிறது சில பேர் என்ன நினைச்சுப்பாங்களா, ரொம்ப நியூட்ரலா இருக்கேன், நான் வந்து அப்படியும் போக மாட்டேன் நான் இப்படியும் போக மாட்டேன், எங்க எனக்கு சான்ஸ் கிடைக்குதோ அந்த சைட்ல வந்து நான் வந்து தாவிப்பேன் அப்படின்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பரிதபிக்க உடைய நிலைமை. அதுதான் அடுத்த வசனம் சொல்லுது. அடுத்த வசனம் பார்க்கலாம். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். ஆமா, ஆண்டவர் சொல்றார். இது வந்து பைபிள்ல வந்து டைரக்டா, இது நீங்க ரெட் லெட்டர் பைபிள்ல நீங்க வந்து படிச்சீங்கன்னா அது ரெட்ல இருக்கும். அப்போ வந்து இது ஆண்டவர் வந்து அனலும் இல்ல குளிரும் இல்லைன்னா என்ன சொல்றாரா, உன் வாயில இருந்து நான் வாந்தி பண்ணி போட்டுருவேன், உன்னை வாமிட் பண்ணி போட்டுருவேன் அப்படின்றார். அப்போ வந்து நம்ம சபையை வந்து நம்ம நிதானிக்கணும். ஆண்டவரோட சமூகத்துல நம்ம ஏற்றுக்கொள்ளப்படுற சூழ்நிலையில இருக்கோமா, இல்ல அவர் வந்து வாந்தி பண்ற சூழ்நிலையில நம்ம இருக்கோமா? அப்ப ஃபர்ஸ்ட் அந்த சபை எப்படி இருந்துச்சுன்னா அனலும் இல்ல குளிரும் இல்ல. அடுத்தது 17வது வசனம். நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மன் என்றும் எனக்கு ஒரு குறைவு இல்லை என்று சொல்லுகிறபடியால். போதும். இப்ப அடுத்தது வந்து இது வந்து எப்படி இதை நான் வந்து ஒரு எப்படி சொல்லலாம்னா, வெளியில வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நல்லதா தெரியுது, ஆனா உள்ள அழுகி போய் கிடக்குது, அப்படி சொல்லலாமா? அப்ப என்ன சொல்றாருன்னா, நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும்
குருடனும் நிர்வாணியுமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்கிறான். அப்போ பார்க்கறதுக்கு அந்த சபை ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கிற மாதிரி தெரியுது, ரொம்ப நல்ல சபை மாதிரி தெரியுது. ஆனா உள்ள அது அழுகின நிலைமையில இருக்கு. இத மத்தேயு 23:27 ஆண்டவர் சதுசேயர் பரிசேயரை பார்த்து சொல்லியிருப்பார். அந்த வசனம் இன்னும் அழகா இருக்கும். அது படிக்கலாமா? அழகா இல்ல, ஆக்சுவலி அது பரிதபிக்கப்பட வேண்டிய நிலைமை. அந்த டிஸ்கிரிப்ஷன் அழகா இருக்கும். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷனை படிக்கும் போது நம்மளுக்கு இன்னும் நல்லா புரியும் நினைக்கிறேன். ஒரு கல்லறை, அப்ப கல்லறையில இப்ப உங்களோட பாட்டியோ இல்ல உங்க தாத்தாவோ இல்ல யாரோ ஒருத்தவங்க இல்ல ஒரு கருணாநிதியோ இல்ல அவங்க ஜெயலலிதா அம்மாவோ கல்லறையில நம்ம பார்த்தோம்னா, யார் யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க சென்னையில இருக்கிற கருணாநிதி அவங்களோட கல்லறைய, ஜெயலலிதா அவங்களோட கல்லறையெல்லாம்? அந்த கல்லறை சமாதி இடம் மாதிரியா அது இருக்கு? எப்படி இருக்கு? நல்லா அவ்வளோ விஸ்தாரமான இடம், அவ்வளோ பளிங்கு கற்களால அலங்கரிக்கப்பட்டு ஏசி ரூம்லாம் போட்டிருக்காங்க. போயிருக்கீங்களா சென்னையில? ஏசி எல்லாம் போட்டு அவங்க எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க அப்படி இப்படின்னு எல்லாம் அதுல டிஸ்பிளே பண்ணி வச்சிருப்பாங்க. அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளா, வெளியில இருந்து பார்க்கும்போது அது கலரை மாதிரியே தெரியாது. அவ்வளோ அலங்கரிக்கப்பட்டிருக்கும், பூவால அலங்கரிக்கப்பட்டிருக்கும், நல்ல விலையேற பெற்ற பளிங்கு கற்களாக அலங்கரிக்கப்பட்டிருக்கும். ஆனா உள்ள என்னதான் அது? உள்ள கல்லறை தான். அது உள்ள என்னதான் இருக்கும்? மருத்துவர்கள் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். வெளியில அலங்காரமா தெரிஞ்சாலும் உள்ள மரித்தவர்களின் எலும்புகளும் சகல அசுத்தத்தினாலும் தான் நிறைஞ்சிருக்கும். உள்ள எப்படி தோண்டி பார்த்தா நாத்த வராத இருக்குமா? அது எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் தான் சரி, எவ்வளவு சாதிச்சவங்களா இருந்தாலும் தான் சரி, அவங்களோட கல்லறையில போய் இன்னைக்கு தோண்டி பார்த்தாலும் நாற்றம் வருமா? நாற்றம் வராதா? கண்டிப்பா நாற்றம் வரும். அப்படிதான் அந்த சபை இருந்துச்சான். வெளியில அலங்கரிக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சான், ஆனா உள்ள நாற்றம் எடுக்கிற நிலைமையில இருக்கான். ஓகே, இதுக்கு இப்படிப்பட்ட ஒரு சபையை தான் இன்னைக்கு நம்மளோட சுற்றி உள்ள எல்லா சபைகளும் இருக்குது. இதுக்கு கர்த்தரே ஒரு சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். இப்ப நம்ம அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நாற்ற எடுக்கிற நிலைமையில உள்ள இருந்துக்கிட்டு வெளியில மேய்ப்பூச்சா நம்ம எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நம்ம இருக்கிறோமா? அதுக்கு கர்த்தர் சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். அந்த ஆலோசனைகளை நம்ம இன்னைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணலாம். சரியா? அடுத்தது 18வது வசனம். நீ ஐஸ்வனானும்படி நெருப்பிலே புடம்பிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிங்க போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஓகே, ஆலோசனை சொல்லுகிறேனே சொல்றார். அதுல ஒரு வார்த்தையை நம்ம ஹைலைட் பண்ணோம்னா, வாங்கி கொள்ளும்படிக்கு இருக்கா? வாங்கி கொள்ளும்படிக்குன்னு இருக்கா? வாங்கி கொள்றதுனா என்ன? அவர்கிட்ட போய் வாங்கணுமா? நம்ம போய் அவர்கிட்ட வாங்கிக்கணுமா? ஒரு 3 காரியத்தை இப்ப இந்த நம்மளோட நிலைமைகளும் சில இது நம்ம மதில் மேல இருக்கிற பூனை ஆட்டம், இந்த பக்கமும் தாவாத அந்த பக்கமும் போகாத நடு நிலைமையில இருக்கோம், வெதுப்பா இருக்கும், சோர்ந்து போய் இருக்கோம். என்ன காரியங்களும் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம ஆவிக்குரிய நிலைமையில இருக்கோமா இல்லையா, இல்ல நம்ம ஆண்டவரை தான் ஏத்துக்கிட்டோமான்ற நிலைமையிலேயே நம்ம தடுமாறுற சூழ்நிலையில தான் இருக்கோம். இன்னொன்னு, வெளியில அழகா ட்ரெஸ் பண்றோம், அழகா மேக்கப் பண்ணிருக்கோம், அழகா இருக்கோம். ஆனா நம்மளோட உள்ளான காரியங்கள் எப்படிதான் இருக்கான்? ரொம்ப அருவருப்பாகவும் அழுகனத்தக்கதாகவும் தான் இருக்கான். அப்போ இதெல்லாம் மாறணும்னா ஒரு 3 காரியத்தை ஆண்டவர்கிட்ட போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றார். நம்ம போய் என்ன பண்ணணுமா? அவர்கிட்ட வாங்கணுமா? கடையில போய் சில காரியங்களை வாங்குறோம்ல. இப்ப உங்களுக்கு ஜுரமா இருந்தா நீங்க டாக்டர் கிட்ட போய் மெடிசனை வாங்கி தானே சாப்பிடுறீங்க. உங்களுக்கு ஒரு குறைவு இருக்கு, உங்களுக்கு ஒரு தலதோஷம் இல்ல ஒரு ஜுரம் இல்ல கால் வலி இருக்கு, கை வலி இருக்குன்னா நீங்க என்ன பண்றீங்க? அப்படியே விட்டுறீங்களா? இல்ல, அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடுறீங்க. என்ன? ஓகே, டாக்டர் கிட்ட போறீங்க, ஒரு மருந்து மாத்திரையை வாங்குறீங்க. ஒரு காயம் இருக்கு, ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, அந்த காயத்தை ஆத்தத்துக்கு என்ன பண்றோம்? ஒரு மருந்து வாங்குறோம். வாங்கினா தானே போட முடியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்?
வாங்கணும். டாக்டர் எழுதி கொடுத்துட்டா போதுமா? கிடையாது. அதை போய் நம்ம வாங்கி போடணும். இதை எக்ஸாம்பிள் நிறைய தடவை நம்ம வந்து சர்ச்ல வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அவர்கிட்ட போய் முதலாவது 3 காரியத்தை வாங்க சொல்லியிருக்கிறார். 3 காரியம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சுத்திகரிக்கப்பட்ட பொன். என்னது? அந்த வசனத்தை திரும்ப படிங்க, 18வது வசனத்தை. நீ நீ ஐஸ்வர்யவாகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்டப்பட்ட பொன். அப்ப ஃபர்ஸ்ட் காரியம் என்ன வாங்கணும்னு சொல்றான்னா, அவங்க எப்படி இருக்காங்களா? அவங்க வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க ஐஸ்வர்யவானா இருக்காங்க, திரவிய சம்மனரா இருக்காங்க, அப்புறம் ஒரு குறையுமே எனக்கு இல்ல நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது கிடையாது. நீ ஐஸ்வர்யவானா, அவங்க ஐஸ்வர்யவான், பிரகாரமா ஐஸ்வர்யவானா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தேவையான ஐஸ்வர்யம், கரெக்டான ஐஸ்வர்யம், கரெக்டான பொக்கிஷத்தை அவங்க இன்னும் வந்து அவங்க தேர்ந்தெடுக்கல. அதுக்காக புடமிடப்பட்ட பொண்ணை வாங்க சொல்றார். நீ ஐஸ்வர்யவானா இருக்கிறதுக்காக புடமிடப்பட்ட பொன். புடமிடப்பட்ட பொன் வந்து எதை குறிக்குதுன்னா, ஒரு ஆசீர்வாதம் தானா வராது. கர்த்தரோட வசனம் சொல்லுது, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தோட அவரு வேதனையை கூட்டார். அப்புறம் விசுவாசத்தினால் வராதது யாவுமே பாவமே அப்படின்ற வசனம்லாம் நம்மளுக்கு தெரியுது. அப்ப இங்க என்னன்னா, அவங்க ஐஸ்வர்யவானா இருக்கேன் லவோதிக்கேயா சபை வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. நான் ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல தான் இருக்கேன், எனக்கு எல்லா ப்ராப்ளமும், எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது, நான் சூப்பரா இருந்துட்டு இருக்கேன். அப்படிதான் இப்ப எல்லா சபையும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆவிக்குரிய விஷயத்துல எனக்கு ஒரு குறைவும் இல்லை, எங்க சபை வளர்ந்துருச்சு, எங்க சபை பெருகிடுச்சு, எங்க சபை இருந்து நாங்க பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டோம், நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம், அப்படியே இப்ப ஆண்டவர் வந்தா நாங்க எடுத்துக்கொள்ளப்பட்டுருவோன்ற ஸ்டேட்ல தான் இப்ப இருக்க எல்லா சபையும் இருக்கு, நம்ம சபையும் உட்பட. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஐஸ்வர்யம்னு நினைக்கிறது ஐஸ்வர்யம் கிடையாது. ஆனா என்கிட்ட வந்து சுத்திகரிக்கப்பட்ட பொண்ணை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றார். சுத்திகரிக்கப்பட்ட பொண்ணுன்னா எதை குறிக்குதுன்னா, அது வந்து ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு ஆசீர்வாதம் ஒரு சோதனைக்கு அப்புறம் தான் வந்தாதான் அந்த ஆசீர்வாதம் நிலைக்குமா. என்னது? ஒரு சோதனைக்கு அப்புறம் ஒரு பொண்ணை வந்து எப்படி வந்து நம்ம கைக்கு வந்து ஒரு கம்மலாவோ, ஒரு வளையலாவோ, இல்ல ஒரு செயினாகவோ, ஒரு இதுவாகவோ எப்படி வருது? ஃபர்ஸ்ட் அது என்ன பண்றாங்க? நெருப்புல போடுறாங்க, புடமிடுறாங்க, அதோட அழுக்கெல்லாம் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அதை தட்டுறாங்க, அடிக்கிறாங்க, அதை உருக்குறாங்க, அதுக்கப்புறம் ஒரு டிசைனை வைக்கிறாங்க. இப்போ ஒரு பொண்ணை வந்து ஒரு செயினாவோ, இல்ல வந்து ஒரு வளையலாவோ, இல்ல வந்து ஒரு மணியாவோ, இல்ல வந்து ஒரு இதுவாவோ வந்து அவங்க செய்யறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கா? ஒரு சில ப்ராசஸ் நடக்குது. அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு ப்ராசஸ் நடந்தாதான் நம்மளுக்கு அந்த ஐஸ்வர்யம் தங்குமா. ஓகேவா? அப்ப அந்த ப்ராசஸ்க்குள்ள நம்ம போய் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றோம்னா அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். நீங்க நினைக்கிறீங்க எனக்கு வந்து நிறைய வந்து வசதி இருக்கு, இல்ல நான் ஆவிக்குரிய நிலைமையில வந்து நான் ரொம்ப வந்து ஸ்டாண்டர்டா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது இட்ஸ் நாட் ஆக்சுவல் பிளெஸிங். அது வந்து நிலையான ஆசீர்வாதம் இல்லை. ஒரு உண்மையான ஆசீர்வாதம் உங்க கையில வந்து உங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீங்க அதை வந்து சுத்திகரிக்கப்படணும், ஒரு புடமிடப்படணும், ஒரு நெருப்பு வேணும், ஒரு உருக்குதல் வேணும், ஒரு அடி வேணும். இதெல்லாம் வந்து இருந்தாதான் அது வந்து ஒரு நிலையான ஆசீர்வாதம். யோபுல வந்து நம்ம பார்க்கிறோம், என்ன வந்து பொன்னாக புடமிட்ட என்ன வந்து தேர்ந்து கொள்ளணும், என்னோட புடமிடுங்க, நான் வெளியில வரும்போது சுத்த பொன்னாக விளங்குவேன் வந்து யோபு சொல்வார். அப்போ யோபுக்கு பிரச்சனை நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாத்தையும் இழந்துட்டார். அந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் கிட்ட வந்து அவர் என்ன போய் சொல்றாரு, நீங்க என்ன இப்படி வந்து என்ன டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்க என்னை லக்காக வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆனா அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்துச்சு? இரட்டத்தனையான ஆசீர்வாதம் வந்துச்சு. இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கலாம், மல்கியா 3:3. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடம்பிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களா இருக்கும்படிக்கு நீதியாய் காணிக்கைகளை செலுத்தும்படிக்கும் அவர்கள் பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். இதை யாருக்கு புடமிடுறாரா? லேவிய.
லேவியனா யாரு? ஆசாரியர்கள், சபையில இருக்கிறவங்க. இதேதான் இங்க லவோதிக்கேல நடக்குது. அப்போ உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் நீ நினைச்சிட்டு இருக்கிறது ஆசீர்வாதம் கிடையாது. உனக்கு ஒரு புடமிட்டு உன்னை வெள்ளிய போல பொண்ணை போல நான் சுத்திகரிச்சு உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் நிலையான ஆசீர்வாதம். இது ஆசீர்வாதம் அவங்க ஐஸ்வர்யவானான்னு நடக்கிறது வெளிப்பிரகாரமான ஐஸ்வர்யங்கள் இல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்கள், ஆவிக்குரிய அதாவது ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் சொல்லுவாங்க இல்லையா, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பத்தி இங்க பேசிட்டு இருக்கிறார். வெளிப்பிரகாரமான ஆசீர்வாதத்தை பத்தி அவர் பேசல. அப்போ உன்னோட ஆவிக்குரிய மனுஷன் எப்ப வந்து பலப்பட்டு எப்ப நீ ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிற மாதிரி நம்ம எல்லாம் எப்ப வளருவோமா, நம்ம ஒரு பொண்ணை போல புடமிட்டு சுத்திகரிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸ்ல நம்ம போகும்போதுதான் நம்ம ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்களா மாறுவோமா. அதை தான் அந்த சுத்திகரிக்கப்பட்ட பண்ண என்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றாரு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அடுத்தது அந்த 18வது வசனத்துல இன்னொன்னு என்ன போட்டிருக்கிறாருன்னா, என்ன போட்டிருக்கிறாரு? வெள்ளை வெண் வஸ்திரம். இன்னொன்னு என்ன வாங்க சொல்றாருன்னா வெண் வஸ்திரத்தை வாங்க சொல்றாரு. வெண் வஸ்திரம் இங்க என்னத்தை குறிக்குதுன்னா, இந்த மக்கள் சுய நீதியில இருக்காங்க. சுயநீதி, அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு குறைவுமே இல்ல, நாங்க பெர்ஃபெக்டா இருக்கோம், நாங்க எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆயக்காரன் பரிசேயனோட ஜபம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது. ஆயக்காரன் தூரத்துல நின்னுக்கிட்டு மார்பிள் அடிச்சுக்கிட்டு, ஏசப்பா நான் அந்த ஆலயத்துக்குள்ள வர்றதுக்கே ஆண்டவரே நான் தகுதி கிடையாது ஏசப்பா, அப்படி அதனால என்னை மன்னிச்சிருங்கன்னு ஆயக்காரன் சொல்லிடுவான். ஆனா பரிசேயன் என்ன சொல்லுவான், நான் ஒழுங்கா காணிக்கை கொடுக்குறேன், நான் தசமபாகம் கொடுக்குறேன், நான் உபவாசம் இருக்கேன், நான் கரெக்டா இருக்கேன். அப்போ இப்ப இருக்கிற சபையும் அந்த மாதிரிதான் இருக்கான். எப்படி இருக்கான்? சுய நீதியில இருக்கு. நீதியை பத்தி நம்மளுக்கு மெசேஜ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நிறைய ஓவர்ஃப்ளோய் மெசேஜ் நீதியை பத்தி நிறைய கொடுத்தாச்சு. அப்போ நம்ம இன்னும் என்னதான் இருக்கோமா? சுய நீதியில தான் இருக்கோமா. அப்ப நீங்க இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். அப்ப சுய நீதியில இருந்து நம்ம தேவனுடைய நீதிக்கு மாறணும்னா தான் அந்த வெண் வஸ்திரம். அந்த வெண் வஸ்திரம் என்னன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய தடவை இந்த வசனத்தை சொல்லியிருக்காங்க. வெளிப்படுத்தினல் 19:8 பரிசுத்தவான்களின் சுத்தமும் பிரகாசமுள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது, அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஆமா, அப்ப அந்த வெண் வஸ்திரம் என்னது? பரிசுத்தவான்களோட நீதி தான். இப்போ லவோதிக்கேயா மக்கள் சுய நீதியில இருந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்காங்க? வெளிப்பிரகாரமான ஆசீர்வாதத்தை பார்த்து சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க. அதனால வெளிப்பிரகாரமான ஐஸ்வர்யமோ வெளிப்பிரகாரமான காரியங்களோ உனக்கு தேவையில்லை. உனக்கு தேவையானது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் உனக்கு தேவை. அதனால ஒரு சுத்திகரிக்கப்பட்ட பொண்ணை உனக்கு வாங்கிக்கோ என்கிட்ட இருந்து சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு? வெண் வஸ்திரம். வெண் வஸ்திரம் என்னது? பரிசுத்தவான்களோட நீதி. அப்ப அந்த சபை எது இருக்காங்களாம்? சுயநீதி. அதுதான் நம்ம லவோதிக்கேயோட மீனிங்ல பார்த்தோம். கிரேக்க வார்த்தை என்னதான்? மக்களின் நீதி. என்னது? மக்களின் நீதி. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நான் பெர்ஃபெக்ட், நான் கரெக்ட், நான் செய்யறதுதான் ரைட் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது கிடையாது. அவங்களோட பார்வையில நியாயம் தீர்த்துட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தரோட பார்வையில அவங்க எப்படி இருக்காங்க? இன்னும் நீதியா ஆகல. இன்னும் ஆண்டவரோட பார்வையில வர அளவுக்கு அவங்க இன்னும் நீதிமானா மாறல. அதனால அந்த வெண் வஸ்திரத்தை வாங்கிக்க சொல்றார். இன்னொன்னு, அடுத்தது கலிங்கம். நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும். கலிங்கம் போடணும். கலிங்கம்னா புரியல நம்மளுக்கு. கலிங்கம்னா மருந்து. இந்த முன்னாடி இந்த மெட்ராஸ் எல்லாம் வரும்போது ஒரு சின்ன ஆயின்மெண்ட் மாதிரி கண்ணில் போடுவோம், ஞாபகம் இருக்காது? ஒரு குட்டியான ஆயின்மெண்ட். கலிக்கம் போடணும்னா ஆயின்மெண்ட். அது ஆக்சுவலி ஆயின்மெண்ட்னு இங்கிலீஷ்ல இருக்கு, ஓகேவா? அப்போ கண்ணுக்கு ஒரு ஆயின்மெண்ட் போடணுமா. ஏன்னா அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க பரிதபிக்கப்பட்ட அந்த 17வது வசனத்தை திரும்ப வாசிக்கலாமே. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும். போதும். அவங்க எப்படி இருக்காங்களா? நிர்பாக்கியம் உள்ளவளும் தரித்திரடும் குருடரா இருக்காங்களாம். ஆனா அவங்க நிர்பாக்கியமா இருக்கிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியல, தரித்திரரா இருக்கிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியல. என்னது இன்னொன்னு என்ன போட்டிருக்கு?
பரிதபிக்கப்படத்தக்க ஸ்டேட்ல இருக்காங்களாம். அவங்க எப்படி இருக்காங்களாம்? பரிதபிக்கப்படுற நிலைமையில இருக்காங்களாம். இந்த மூணுமே அவங்களுக்கு தெரியல. அதனால ஒரு கண்ணை உனக்கு போய் ஒரு ஆயின்மெண்ட்டை போட்டு உன் கண்ணை சரி பண்ணு, நீ முதல்ல ஆவிக்குரிய குருட்டாட்டத்துல இருக்க, அதனால போய் என்கிட்டேந்து வாங்கி ஒரு ஆயின்மெண்ட்டை வாங்கி உன் கண்ணில் போடு. நீ நினைச்சிட்டு இருக்க நீ ஐஸ்வர்யா இருக்க, நான் திரவிய சம்மனா இருக்க, எனக்கு ஒரு குறைவும் இல்லை, நான் பர்ஃபெக்ட், நான் பிளேம்லெஸ், நான் குற்றமே படுத்தப்படாத ஸ்டேட்ல இருக்கேன் நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா நீ இப்படிதான் ஆக்சுவலா இருக்க. பரிதபிக்கப்படுற ஸ்டேட்ல தான் இருக்க, நிர்பாக்கியம் உள்ள ஸ்டேட்ல தான் இருக்க, தரித்திரரா இருக்க. அப்போ இந்த இந்த இதை உனக்கு தெரியணும்னா நீ போய் ஒரு ஆயின்மெண்ட்டை வாங்கி உன் கண்ணில் போட்டு உன் ஆவிக்குரிய குருட்டாட்டத்துல இருந்து முதல்ல கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 9:6-7. இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். இப்ப ஒரு குருடனை ஆண்டவர் பார்வையெடுக்கிற போது சீலோவாம் குளத்துல போய் கழுவ சொல்றாரு. அது என்ன பண்றாரு? அப்போ ஒரு சேற்றை உண்டாக்கி ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி கண்ணில் போட்டு விட்டுறாராம். எப்படி போட்டு விடுறாரா? ஒரு மண்ணை குழப்பி, மண்ணதையும் தண்ணியும் குழப்பி ஆயின்மெண்ட் மாதிரி போட்ட உடனே அவன் போய் நீ இந்த போய் சீலோவாம் குளத்துல போய் கழுவு அப்படின்னா அவன் அதே மாதிரி ஒரு குருடன் சீலோவாம் குளத்துல போய் கழுவுறான். குருடன் எப்படி போயிருப்பான் நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஆனா கழுவி அவனுக்கு கண்ணு திறக்கப்பட்டது. இந்த டாபிக் நம்ம போவேனா. சோ அந்த மாதிரி ஒரு ஆயின்மெண்ட்டை நீ கர்த்தர்கிட்ட இருந்து வாங்கி உன்னோட ஆவிக்குரிய குருட்டாட்டத்துல இருந்து திறக்கப்பட்டு நீ ஆவிக்குரிய எந்த நிலைமையில இருக்க, பரிதபிக்கப்படுற நிலைமையில இருக்கியா, இல்ல குருட்டாட்டத்துல இருக்கியா, இல்ல நிர்பந்தமான சூழ்நிலையில இருக்கியா, ஆவிக்குரிய தரித்திரத்துல இருக்கியா அப்படின்னு சொல்லி உன்னோட கண்ணை சரி பண்ணிக்கோ. நீ ஆவிக்குரிய குருட்டாட்டத்துல இருந்து கொஞ்சம் வெளியில உன் நிலைமை, உன் இருக்கிற நிலைமை, இப்ப நீ இருக்கிற நிலைமைய கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப 3 பொருள் வாங்க சொல்றார். என்னது? ஃபர்ஸ்ட் சுத்திகரிக்க புடமிடப்பட்ட பொண்ணை வாங்க சொல்றார். புடமிடப்பட்டு பொண்ணு என்ன குறிக்குதுன்னா ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சோதனைகள் மத்தியில இருந்து கடந்து வந்தாதான் அது ஆசீர்வாதமா இருக்கும். அடுத்தது வெண் வஸ்திரத்தை வாங்க சொல்றார். அந்த வெண் வஸ்திரம் எதை குறிக்குதுன்னா பரிசுத்தவான்களோட நீதியை குறிக்குது. அதாவது உன்னோட சுய நீதியிலேயே நீ இருந்துட்டு இருக்காத, பரிசுத்தவான்களோட நீதிக்கு நீ கொஞ்சம் திரும்பு அப்படின்றது. அடுத்தது என்ன வாங்க சொல்றாருன்னா கண்ணுக்கு ஒரு மருந்து வாங்க சொல்லி உன் கண்ணுக்கு போடு. ஏன்னா நீ இப்ப நினைச்சிட்டு இருக்க நீ நல்ல நிலைமையில இருக்க, நல்ல ஆவிக்குரிய நிலைமையில இருக்க. இல்ல கிடையாது, நீ நிர்பந்தமான நிலைமையில தான் இருக்க, நீ பரிதபிக்கப்படுற நிலைமையில தான் இருக்க, நீ ஆவிக்குரிய குருட்டாட்டத்துல இருக்க, ஆவிக்குரிய தரித்திரத்துல இருக்க. அதனால தயவு செஞ்சு வாங்கி உன் கண்ணுக்கு மருந்து போட்டு உன் கண்ணை சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ற. ஓகேவா? அடுத்தது 19வது வசனம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஓகே. இப்ப இன்னைக்கு வர்ஷிப்லாம் யார் வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பாடின பாட்டு எல்லாமே அன்பு குறித்து தான் இருந்துச்சு. ஆமாவா இல்லையா? ஆமாவா தானே? இன்னைக்கு பாடின ஆராதனையில பாடின பாட்டெல்லாம் எதை குறித்து தான் இருந்துச்சா? அன்பு குறித்து தான் இருந்துச்சு. இங்கேயும் அதான் சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு மிசரபிள் ஸ்டேட்ல இருக்க லவோதிக்கா சபைய ஆண்டவர் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். ஏன் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறாரா? அவர் மேல அன்பு வச்சதுனால தான் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். இப்ப நம்ம சபையும் சில வேளையில நம்மளை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். நீங்க ஒரு ரொம்ப பரிதபிக்கப்பட்ட நிலைமையில இருக்கீங்க, ரொம்ப குருட்டாட்டத்துல நிலைமையில இருக்கீங்க, நிர்பந்தமான சூழ்நிலையில இருக்கீங்க, ஆவிக்குரிய மந்த நிலைமையில இருக்கீங்க, குளிரும் இல்லாத அனலும் இல்லாத வெளிப்பிரகாரமாக அலங்கரிக்கப்பட்ட நிலைமையில இருந்தாலும் உள்ள அழுகின நிலைமையில தான் இருக்கீங்கன்ட்டு நம்மளுக்கு ஒரு கடினமான வார்த்தைகள் கொடுத்தாலும் அந்த வார்த்தைகள் எதுக்காக தான் கொடுக்கிறாராம்? நம்மள அன்பு செலுத்துறதுனால தான் அதை கொடுக்கிறாராம். அப்போ ஆண்டவரோட அன்பு எவ்வளோ ஒரு நல்லது பாத்தீங்களா? 2 தெசலோனிக்கேயர் 2:10.
இதோட பேக்ரவுண்டை நான் சொல்லிடுறேன், நீங்க படிக்க வேணாம். இது எதை பத்தி, இந்த 2 தெசலோனிக்கேயர் வந்து 2வது அதிகாரம் எதை பத்தி சொன்னா, அந்தி கிறிஸ்துவோட ஆட்சியை பத்தி அங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்தி கிறிஸ்து ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து நம்ம கஷ்டப்படுவோம், எப்படி வந்து நம்ம உபத்திரப்படுவோம் அப்படின்றத வந்து இங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் சொல்றாரு 10வது வசனத்துல, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடு இருக்கும், ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படி நடக்கும். அப்ப சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால 2ஆம் வருகையில கைவிடப்பட்டு அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்கு உட்படுத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்றார். இப்ப கடைசி கால சபைக்கு ஆண்டவர் ஏன் வந்து இந்த எச்சரிப்பையும் இந்த வார்த்தையும் ஏன் வந்து ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா, நீங்களும் நானும் ஆண்டவரோட வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும்ன்ற ஒரு காரியத்துக்காக தான் இந்த எச்சரிப்பின் வசனத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். நம்ம இதே நிலைமையில இருந்துட்டே இருந்து ஆவிக்குரிய குருட்டாட்டத்துல இல்ல நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு நினைச்சிட்டே இருந்தோம்னா ஆண்டவரோட வருகையில நம்மளால எடுத்துக்கொள்ளவே பட முடியாது. அதனால ஒரு எச்சரிப்பை சபைக்கு கொடுக்கிறார். அதனால உன்னோட ஆவிக்குரிய குருட்டாட்டத்துல இருந்து, உன்னோட மந்த நிலைமையில இருந்து, உன்னோட வந்து வெதுவெதுப்பான சூழ்நிலையில இருந்து தயவு செஞ்சு நீ மாறு. ஏன்னா நான் உன்னை அன்பு செலுத்துறேன், நீனும் என்னோட கூட வந்து வருகையில என்னோட கூட எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னு நினைச்சதுனாலதான் இந்த மெசேஜை இப்ப கடைசி கால சபை எல்லாத்துக்கும் அவர் கொடுத்துட்டு இருக்கிறார். அப்ப அவரோட அன்பை நம்ம நினைக்கும் போது எவ்வளோ நம்ம வந்து அவருக்கு நன்றி செலுத்தணும். நம்மள வந்து இவ்வளவு குருட்டாட்டமா இருந்தாலும், நம்ம வந்து இவ்வளோ வார்த்தையை கேட்டு அவரை வந்து விட்டு விலகி போனாலும், பரிதபிக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம இருந்தாலும், திரும்பவுமாக நம்ம கிட்ட வந்து நீ திருந்துப்பா, தயவு செஞ்சு திருந்துப்பா, இன்னும் ஏன் ஆண்டவரோட வருகையை நம்ம வந்து தாமதிக்கிறார் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம எல்லாம் திருந்தணும், இன்னும் ஏன் மக்கள் திருந்திட மாட்டாங்களா, இன்னும் ஒரு கூட்ட ஜனங்கள் எனக்காக வந்துட மாட்டாங்களா, இன்னும் ஒரு கூட்ட ஜனங்கள் என்னோட பரலோகத்துல வந்துட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட திரும்ப வந்து சபையில ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், ஒவ்வொரு புதன்கிழமையும், ஒவ்வொரு சனிக்கிழமையும், இல்ல யூடியூப்ல அத்தனை மெசேஜ், எவ்வளோ மெசேஜ். இந்த காலத்து சபைக்கு மெசேஜ் குறைச்சலா கிடையவே கிடையாது. எவ்வளோ மெசேஜ், எவ்வளோ வார்த்தைகள், எவ்வளோ சத்தியங்கள். ஆனாலும் நம்ம இப்படிதான் இருக்கோமா, பரிதபிக்கப்பட்ட நிலைமையிலையும், நிர்வாணமாவும், குருடராவும், எனக்கு ஒரு குறையுமே இல்லை அப்படின்ற நிலைமையில தான் நம்ம இருக்கோம். அதனால்தான் திரும்ப வந்து நம்மள அன்பு கூர்ந்து நம்மளுக்கு எச்சரிப்பு சத்தத்தை எப்பயுமே ஆண்டவர் வந்து கொடுத்துட்டே இருக்கிறாராம். அப்ப எச்சரிப்பு சத்தத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் அடுத்தது என்ன சொல்றாருன்னா, மனம் திரும்புன்னு சொல்றார். அடுத்தது என்ன சொல்றாரு, அதே 19வது அதிகாரத்துல, ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஆமா, அதனால என்ன சொல்றாரா, சோ இந்த நிலைமையில தான் நீ இருக்க, நீ ஆவிக்குரிய குருட்டாட்டத்துல இருக்க, ஆவிக்குரிய மந்த நிலைமையில இருக்க, பரிதபிக்கப்படுற சூழ்நிலை இருக்க, ரொம்ப உன்னோட ஸ்டேட்டை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு மிசரபிளான ஸ்டேட்ல இருக்கிற, அதனால தயவு செஞ்சு மனம் திரும்பப்பா அப்படின்னு சொல்றார். அப்போஸ்தலர் 3:20 பார்க்கலாம். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். இங்க மனம் திரும்பி குணப்படுங்கள்னு சொல்லுது. அப்ப மனம் திரும்பி குணப்படுறதுனா என்னது, குணமாகிறது. அப்ப வந்து குணமாகிறதுனா ஒரு எப்ப வந்து குணமாகுங்கன்னு சொல்லுவாங்க, வியாதி ஏதாவது இருந்தாச்சுன்னா தான் நம்ம என்ன சொல்வோம், குணப்படுங்கன்னு சொல்வோம். அப்போ வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணுமா, மனம் திரும்பி குணப்படணுமா, அந்த வியாதியில இருந்து நம்ம வந்து அதுதான் சொன்னேன். இதை வந்து ஐசாயா 1:6 பார்க்கலாம். இது கரெக்டா போட்டிருக்கோம். உள்ளங்கால் தொடங்கி, இந்த வசனங்கள்லாம் இப்ப அடிக்கடி சபையில சொல்லப்படுறது இல்லை. இதெல்லாம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது நாங்க அடிக்கடி கேட்ட வார்த்தைகள். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. நல்லா வாசிக்கணும் தடவை, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா அந்த வசனத்தை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதில் சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கின்ற ரணமும் உள்ளது, அது பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. இதை யாரை குறித்து சொல்றார், நம்மளை குறித்து தான் சொல்றார். நம்மளுக்கு ஒரு வியாதி இருக்கான். என்ன வியாதி,
பாவத்தின் வியாதி. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம கிறிஸ்டியன், நம்ம வந்து சபைக்கு வரோம் அப்படின்ட்டு. நம்மளுக்குள்ள ஒரு புண்ணு, ஒரு ரணம், ஒரு 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 அழுகின நிலைமையில இருக்க ஒரு புண்ணு, அதுல இருந்து சீழ் வருது, அதுல இருந்து பிதிக்கப்பட்டு அப்படியே ஆறவே ஆறாத ஒரு புண்ணு இருக்கு. இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சுகர் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் காலில் ஒரு புண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேரை கட்டை விரலோ இல்ல சின்ன சின்ன விரலோ எடுத்துருவாங்க. அதை எடுக்காத விட்டுட்டாங்கன்னா அவங்க உயிரோட இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கவே மாட்டாங்க. ஒரு புண்ணு இருக்கு, இப்ப ஒரு தீ காயம் இருக்கு, அந்த தீ காயத்துக்கு அந்த சீழை பிதுக்கப்படாத, அந்த சீழை ட்ரீட் பண்ணாத, நீ மேல 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 ஒரு ட்ரெஸ்ஸிங், அதாவது ஒரு துணியை போட்டு மூடி 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 மறைச்சுக்கிட்டே இருந்தா அந்த காயம் ஆறிருமா? கண்டிப்பா ஆறவே ஆறாது. இப்போ மெடிக்கலாக நாங்கள் என்ன பண்ணுவோமா, ஒரு காயம் ரொம்ப ரணமாகி சீழ் வழியுது, ரொம்ப அப்படியே ஒரு கொதிப்பு நிலைமையில இருக்கு, அப்படியே உப்பி போய் கிடக்குது, ஃபுல்லா சீழ் வச்சு கிடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? மருந்து மாத்திரைலாம் கொடுக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போய் அதை ஃபுல்லா டிப்ரைவ்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதை ஃபுல்லா அப்படியே அந்த சதையை கிழிச்சு எடுப்போம். ஓகேவா? அப்போ ஒரு காயத்துல சீல் வடிஞ்சு நொதிப்பும் ரத்தமும் அப்படி ஒரு ஆறப்படாத ஒரு காயத்தை வெறும் மேலாப்புல அப்படி மருந்து போட்டு ஒரு துணியை வச்சு கட்டி 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 கட்டனா அது சரி ஆகவே ஆகாது. அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும், அந்த தோலை எடுக்கணும், அதுல இருக்கிற சீழை பிதுக்கணும், அதை கிழிக்கணும். அதே மாதிரிதான் நம்மளோட இருதயமும். நம்மளோட இருதயத்திலையும் ஆற்றப்படாத சீழ்கள், காயங்கள், வேதனைகள், ஒரு பாவங்கள் எல்லாம் அப்படியே உள்ள பொங்கி 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 அப்படியே கிடக்குது. ஆனா அதை நம்ம டீல் பண்றதே இல்லை. அதை நம்ம கைய வைக்கணும்னு நம்ம விருப்பமே படவே மாற்றோம். ஆக்சுவலி அதுதான் சொல்றார், அதுதான் மனம் திரும்புதல். அந்த சீழை எடுக்கணும், அந்த சீழை எடுத்து வெளியேற்றணும், அப்பதான் அந்த காயம் ஆறும். அதுக்கு மேல ஒரு ஆயின்மெண்ட்டை போட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங்கை பண்ணி சும்மா மூடி 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 வச்சா வேலைக்கே ஆகாது, ஆறவே ஆறாது. அப்புறம் அவர் பாட்டு வந்துட்டு இருப்பாரு, நம்ம பாட்டு இங்க கைவிடப்பட்டவங்களா இருந்துட்டே இருப்போம். சோ நம்ம ஆண்டவரோட வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும்னா சீழ் பிதுக்கப்படணும். இன்னொரு தடவை வாசிக்கலாமா அந்த வசனத்தை? புரியுதா நான் சொல்றது? யாருக்காது ரொம்ப கஷ்டமா இருக்கோ? உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கின்ற ரணமுமா உள்ளது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. ஒரு சில காயங்கள்னா, ஒரு சீழ் வந்திருக்குன்னா சில காயங்கள்ல ஒரு ஆயின்மெண்ட் போட்டு இல்ல ஒரு எண்ணெய் வச்சு அப்படி ஆற்றிடலாம். ஆனா அதை நீங்க விட்டுட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? பெரிய காயமாயி அந்த காலையே எடுக்கிற வேண்டிய சூழ்நிலையில வந்துரும். அதுதான் இப்போ நம்ம கிட்ட ஒரு சீழ் இருக்கு, இதை நம்ம டீல் பண்ணவே நம்ம விடவே மாற்றோம். நம்ம விலகி விலகி போயிட்டே இருக்கோம். இதை இல்ல அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்ல நாளைக்கு நான் இதை சரி பண்ணிக்கிறேன், நாளைக்கு நான் டாக்டர் கிட்ட போய்க்கிறேன், நாளைக்கு நான் ஏசப்பா கிட்ட போய்க்கிறேன், இந்த காயம் எனக்கு ஹீலே பண்ண வேணாம், இந்த காயத்தை நான் ஆற்றவே பட வேணாம் அப்படின்னு அடுத்த நாள்னு போயிட்டே இருக்கும். எத்தனை அடுத்த நாள் தான் போவோம்? அதுக்குள்ள ஆண்டவரோட வருகையே வந்துட்டோம்னா என்ன நிலைமை? நம்மளோட நிலைமை கைவிடப்பட்ட நிலைமையில தான். அதனாலதான் சொல்றாரு மனம் திரும்புங்க. மனம் திரும்புகிறதுனா முதல்ல உன்னோட சீழ், உன்னோட காயங்கள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும். அப்ப நமக்குள்ளான இருக்க காயங்கள், நம்மளுக்கு உள்ளான இருக்க ரணங்கள், உள்ளான இருக்க தேவையில்லாத காரியங்களை வெளியில தள்ளுறதுதான் மனம் திரும்புதல். அடுத்தது இன்னும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 20வது வசனம். இந்த வசனம் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். இதோ வாசற்படியில இருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோட கூட போஜனம் பண்ணுவேன். இதுல ஒண்ணு நீங்க நோட் பண்ணணும். இது லவோதிக்கியாவோட சபை, லவோதிக்கியா சபை. ஆனா சபைக்கு ஆண்டவர் எங்க இருக்கிறார்? ஆண்டவர் எங்க இருக்கிறார்? வாசலின் வெளியில தான் இருக்கிறார். அப்போ நம்ம சபையில ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாரா இல்ல நம்மளோட வாசல்ல வெளியில இருக்கிறாரா? இந்த சபை
இந்த லவோதிக்கேயா சபையோட ஆண்டவர் வாசல்ல தான் இருந்தார், உள்ள இல்லவே இல்லை. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நான் ஐஸ்வர்ய சம்பன், எனக்கு திரவிய சம்மன், நான் ஐஸ்வர்யவான், எனக்கு ஒரு குறைவுமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆண்டவர் ஆனா அந்த சபையில இருக்கிறாரா? ஆண்டவர் அந்த சபையில இல்லை. ஆண்டவர் வாசல்ல வெளியில தான் இருக்கிறார். என்ன ஆசீர்வாதம், என்ன ஐஸ்வர்யம், என்ன என்ன சுகம் நம்மளுக்கு இருக்கும் ஆண்டவர் வாசல்ல இருந்தா? சொல்லுங்க. அப்ப அந்த சபைக்கு ஆண்டவரை விட வேற எண்ணத்துல அவங்க பெருமை பாராட்டிட்டு இருக்காங்க. நம்மளும் அது மாதிரி தானே பண்றோம். சில வேளையில ஆண்டவர் நம்ம கூடவே இல்லை. நம்ம கூட நம்மளோட கார் இருக்கு, நம்மளோட பைக் இருக்கு, நம்மளோட சொத்து இருக்கு, நம்மளோட சொகம் இருக்கு, நம்மளோட சொந்தக்காரங்க இருக்காங்க, நம்மளோட நகை இருக்கு, ஆனா ஆண்டவர் நம்ம கூட இல்லை. ஆமேன் ஆமேன். வராது. ஆண்டவருக்கு இல்ல, உண்மையாலுமே இல்ல. எல்லா வசதிகளும் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு, படிப்பு இருக்கு, டிகிரிஸ் இருக்கு, வேலை இருக்கு, ஆனா ஆண்டவர் இல்ல. யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில வாசலுக்கு வெளியில நிக்கிறாரா, இல்ல உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிறாரா? யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சவுலும் சிம்சோனோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அவரோட வாழ்க்கையிலேருந்து விட்டு விலகி போனதே அவங்க உணரவே இல்லை. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? நியாயாதிபதிகள் 16:20. நம்மளுக்கே தெரியல, ஆக்சுவலி நம்மளுக்கே தெரியல ஆண்டவர் வாசல்ல தான் இருக்கிறாரா. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாருன்னு, ஆனா நம்மளுக்கே தெரியல. அதே நிலைமையில தான் அவங்க இருந்தாங்க. நியாயாதிபதிகள் 16:20 நம்ம சொல்லும் போது தெரியுது, காமெடியா இருக்கு, ஆண்டவர் என்னப்பா வாசல்ல இருக்கிறாருன்ட்டு. ஆனா ஆண்டவர் வாசல்ல இருந்தா நம்ம உயிரோட இருக்க முடியுமா? அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். ஆமா, சிம்சோன் ஆண்டவர் அவரை விட்டு விலகி போனதே தெரியாத ஆண்டவர் என்ன பண்றாராம், அந்த பெலிஸ்தரை அழிக்கிறதுக்காக அதே பலத்தோட எனக்கு இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவர் எடுத்துட்டு இருக்கிறாராம். ஆனா அவருக்கே தெரியல, ஆண்டவர் அவரை விட்டு விலகி போனது அவருக்கே தெரியல. அதனால என்ன பண்றாரு, தெரிஞ்சு அவருக்கு தெரியவே இல்லை. அவர் பட் கேஷுவலா வர்றார், ஆண்டவர் தான் என் கூட இருக்கிறார், என்ன பாவம் பண்ணா என்ன, எந்த திலேயா கிட்ட நான் போனா என்ன, எந்த வேசிக்கிட்ட நான் போனா என்ன, ஆண்டவர் முடி இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறார். ஆனா என்ன பண்ணிட்டாங்க, அங்க முடிய கட் பண்ணி எடுத்துட்டாங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அவனுக்கே தெரியல, அவன் தூங்கிட்டு இருக்கான், அவன் மடியில படுத்து தூங்கிட்டு இருக்கான். அதனால அவன் மடியில படுத்து தூங்கிட்டு இருக்கிறதுனால ஆண்டவர் போனதே தெரியல. எத்தனை பேர் நம்ம யாரோ மடியில படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் நம்மளை விட்டு விலகி போனதே தெரியாத நிலைமையில நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். அடுத்தது சவுல பார்க்கலாம். 1 சாமுவேல் 16:14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. இப்ப ஆவியானவர் வெளியில போனது பிரச்சனை கிடையாது. ஆவியானவர் வெளியில போயிட்டா அங்க என்னதான் வருமா, ஒரு பொல்லாத ஆவிதான் அங்க வருமா. ஆண்டவர் நீங்க வெளியில போடுறத பத்தியும் நீங்க கவலைப்படுறது இல்ல. ஆண்டவர் வெளியில போயிட்டாரு, வெளியில போல, அதை பத்தியும் கவலை இல்ல. ஆனா ஒரு பொல்லாத ஆவி உங்களுக்குள்ள வந்திருக்கிறதாவது உங்களுக்கு தெரியுதா? அதுவும் தெரியல நம்மளுக்கு. ஆண்டவர் வெளியில போனதும் தெரியல, வேற ஒரு ஆவி நமக்குள்ள வந்ததும் தெரியல. அடிக்கடி நம்ம எங்க அப்பா சொல்வார், பிசாஸ் பிடிச்சு, அதாவது பிசாஸ் பிடிச்சிச்சு, பிசாஸ் கேட கொடுக்குறேன். எனக்கு கூட ரொம்ப கோவம் தான் வரும். ஆக்சுவலி இது என்னடா நம்மளை எப்ப பார்த்தாலும் நம்ம பிசாஸ் கேட கொடுக்குறோம், பிசாஸ்ன்னு சொல்றாரு. சோ மெனி டைம்ஸ் நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி அப்படி பிசாசுன்னு சொன்னாலே நம்மளுக்கு கோவம் வந்துடும். எனக்கெல்லாம் கோவம் வரும், பயங்கரமா கோவம் வரும். பிசாசுன்னு சொல்றாரு. நம்ம ஆண்டவரை தான் டெய்லி வணங்குறோம், நம்ம ஆண்டவரை தான் டெய்லி வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம் அப்படின்னா, ஆனா ஆக்சுவலி பிசாசு தானே வந்திருக்கான். ஆமா, அப்படித்தானே போட்டிருக்கு பைபிள்ல.
ஆண்டவர் ஆவி விலகி போயிடுச்சுனாங்க என்ன ஆவிதான் இருக்குமா? பொல்லாத ஆவி தான் இருக்குமா? நிறைய பேருக்கு தெரியல, நம்ம கிட்டயும் பொல்லாத ஆவி இருக்கா ஆண்டவரோட ஆவி இருக்கான்றது தான் நம்மளுக்கும் தெரியல. ஓகேவா? சோ இப்ப என்ன முக்கியம்னா, ஆண்டவரோட நம்ம வந்து ஒரு உறவுல இருக்கோமா, அதுதான் முக்கியம். நீ வந்து மனம் திரும்புறதுக்கு ஷார்ட்கட் இதுதான். ஆக்சுவலி நீ வந்து நொதிக்கிற ராணம் என்னமோ சீழு அது இதெல்லாம் என்னமோ சொன்னீங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா. எனக்கு சர்ஜரி பண்றதெல்லாம் வந்து எனக்கு இஷ்டம் இல்லை. நான் போய் சர்ஜரிக்கெல்லாம் உட்காந்து எனக்கு பயம், நான் வந்து ஒடிஞ்செடுத்து ஓடியாந்துருவேன். அதனால வந்து எனக்கு சிம்பிளா ஏதாவது ஒரு வே சொல்லுங்க, நான் வந்து இதுல இருந்து வெளியில வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா சிம்பிளான வே ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவரோட ஒரு உறவுல இருக்கிறது தான். ஓகே, நாங்க இன்னைக்கு யூத் மீட்டிங்ல நாங்க வந்து சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், இது வரைக்கும் நாங்க சொன்னதெல்லாம். அப்போ வந்து ரெபேக்கா வந்து ஒன்னு சொன்னா. ஆக்சுவலி ஆண்டவர் வந்து அவ கூட வந்து ஒரு விஷன்ல வந்து பேசினா. ஆண்டவர் வந்து அவரை வந்து அவர் கூட கூட்டிட்டு போயிட்டு அவர் வந்து பரலோகத்தெல்லாம் அப்படியே காமிச்சு, நரகத்தெல்லாம் காமிச்சு, இந்த பாருமா. அப்புறம் வந்து ஜீசஸ் வந்து பிதா கிட்ட சொல்றாராம், இந்த புள்ள வந்து நான் சொல்றதே கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் நீங்க ஏதாவது புத்திமதி சொல்லுங்க அப்படின்னு வந்து சொன்னாராம். சாரி, நான் எல்லாருக்கும் சொல்லிட்டேன், கோவம் வச்சுக்காத, இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அதர்ஸ். ஓகேவா? அப்படிலாம் காமிச்சாராம். நான் எனக்கு கேட்கறது ரொம்ப இனிமையா இருந்துச்சு. ஓகே, நம்ம பிள்ளைங்க கூட இவ்வளோ ஆண்டவர் வந்து ஒரு உறவுல இருந்து அந்த பிள்ளைய வந்து பரலோகத்துக்கு எடுத்துட்டு போனாராம், அந்த பிள்ளைய வந்து நரகத்துக்கு எடுத்துட்டு போனாராம். இந்த மாதிரி நீ என் பேச்சை கேட்கலன்னா இந்த மாதிரி நரகத்துல நீ கஷ்டப்படுற மாதிரி தான் வந்து நீனும் கஷ்டப்படணும், அதனால வந்து தயவு செஞ்சு வந்து என் பேச்சை கேட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அந்த பிள்ளைய ஒரு இடத்துல உட்கார வச்சாராம். நான் நெக்ஸ்ட் அதை முடிச்சுட்டு நான் சொல்றேன், சரியா? அப்படி சொல்லி ஒரு உறவு, இது எதை காட்டுது? ஆண்டவர் வந்து நம்மளை நேசிச்சு நம்மளோட உறவு. அப்போ இப்ப ஆண்டவரை வந்து நம்ம வந்து கூப்பிட்டுட்டோம்னா பாவம் நம்ம கூட இருக்குமா இருக்காதா? ஈஸியஸ்ட் வே, நீங்க பாவத்தை போய் பிரிக்கி சீழ பிரிக்கி காயத்தை கட்டு, அதெல்லாம் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் வே. ஈஸியஸ்ட் வே என்ன? ஆண்டவரோட ஒரு உறவுல இருக்கணும். அவர் என்ன சொல்றாரு? இன்றைக்கு கதவை திறந்தா நான் உன்னோடு கூட போஜனம் பண்ணுவேன். அப்போ வந்து ஆண்டவரை நம்ம வந்து கெஸ்டா தான் வச்சிருக்கோம். என்ன வச்சிருக்கோம்? கெஸ்டா. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கு வந்து ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுரும். அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு நம்மளுக்கு சம்மந்தம் கிடையாது. கரெக்ட் தானே? விருந்தாடி எப்படி வந்து மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே ஓகேப்பா நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் வச்சிருக்கோம். ஓகே, சாப்பிட்டீங்களா ஆண்டவரே, பாய் டாடா அப்படின்ட்டு நம்ம வந்து ஆண்டவருக்கு பாபாய் சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஆண்டவர் வந்து அப்படி நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆண்டவரை வந்து நம்ம கெஸ்டாவோ இல்ல வந்து ஒரு அந்நியனாவோ வந்து வச்சுக்கணும் அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து விரும்பல. ஆண்டவர் வந்து நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறார். அதுதான் அந்த சபை கிட்ட ஆண்டவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு மெயினான திங். நீ மனம் திரும்பாத போ, எல்லாமே பண்ணு. ஆனா ஆண்டவர் உன் கூட வச்சுக்கிட்டா உன்கிட்ட பிசாசு வருமா? வராது. அப்ப பிசாசு வந்துச்சுன்னா பாவம் வருமா? வராது. பாவம் வரும். அப்ப பாவம் வர வேணானா யாரை வச்சுக்கணும்? கூட ஆண்டவர் வச்சுக்கணும். ஆண்டவரை கூட வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா? கஷ்டமே கிடையாது. ஆக்சுவலி இட்ஸ் சிம்பிளஸ்ட் திங். இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவர் கூட பேசுனீங்க? கை தூக்கும். ஆண்டவர் கூட பேசுனீங்க, நீங்க பேசுனீங்க. யாரெல்லாம் ஆண்டவர் கூட பேசுனீங்கன்னா 4 பேர் கூட கை தூக்கலப்பா. ஆண்டவர் கூட பேசுனீங்கன்னா ஜெபம் பண்ணீங்க, அதான் கேக்குறேன். ஜெபம் பண்ணீங்கன்னா தான் புரியுதோ? ஆண்டவரோட பேசுனீங்கன்னா புரியலையோ? ஆண்டவரோட யாரெல்லாம் இன்னைக்கு பேசுனீங்க? பேசணும். ஜபம் கிடையாது. நம்ம வந்து ஆண்டவர் ஒரு ஃபார்மல் ரிலேஷன்ஷிப்ல தான் வச்சிருக்கோம், ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்குள்ள வச்சிடல. நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி பேசுவீங்க? திட்டுவீங்க, நல்லா பேச மாட்டோம், அது உண்மை. ஓகேவா? நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஹஸ்பண்ட் கூட பேசும்போது நம்ம நல்லாவா பேசுவோம்? டெஃபினட்டா பேச மாட்டோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்படி பேசுவோம்? கோவமா தான் பேசுவோம். ஆமா தானே? ஆமா ஆமா, ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹஸ்பண்ட் கூட பேசும்போது அன்பா அப்படியே பாசமா அந்த மூவிஸ்ல வர மாதிரி அந்த சின்ன பசங்களாம் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. ஏதோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் வந்து 24/7 அப்படியே ரொமான்ஸ்லேயே இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் சின்ன பசங்களாம் ஐயா எவனாவது வேணும் அப்படின்னு கல்யாணம் அவங்களவே கேட்டாதான் தெரியும். ஐயோ வேணவே வேணாம்பா கல்யாணம், அது ஒரு காம்ப்ளிகேட்டட் திங்கு அப்படின்னு வந்து கல்யாணம் அவங்க கிட்ட போய் கேட்டாதான் தெரியும். நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட போய் எப்படி பேசுவோம்? உரிமையா பேசுவோம், பேச மாட்டோமா?
உரிமையா பேசுவோம். ஓகேவா? அதே மாதிரிதான் ஆண்டவர்கிட்டயும் உரிமையா தான் பேச சொல்றோம். உங்களை வந்து ஆண்டவர் திட்ட சொல்ல, நானு உங்க ஹஸ்பண்டை திட்ட சொல்ற மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் உரிமையா பேசுங்க. உரிமையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உரிமையா போய் ஆண்டவர்கிட்ட பேசுறதுதான். ஆண்டவர் எத்தனை பேர் கூட பேசினாரு இன்னைக்கு? இது கை உயர மாட்டேங்குது. நீங்க ஆண்டவர்கிட்ட பேசினதுக்கு நிறைய கை உயர்ந்துச்சு. ஆண்டவர் எத்தனை பேர்கிட்ட பேசினாருன்னா ஒரு 4 கை தான் உயருது. ஏன் ஆண்டவர் உங்ககிட்ட பேசலையா? அப்போ நம்ம இந்த ரிலேஷன்ஷிப், இந்த இதுதான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். டைம் ஆயிட்டு இருக்கு. சோ இதுதான் கேட்கிறார். நீங்க அவரோட பேசணும், அவரு உங்களோட பேசணும். சிம்பிள். இந்த மெசேஜோட சிம்பிளஸ்ட் திங் இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அவர் உங்ககிட்ட பேசணும், நீங்க அவர்கிட்ட பேசணும். அவ்வளவுதான். டெய்லி உங்க பிள்ளைங்கிட்ட பேசுற மாதிரி, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுற மாதிரி, திட்டுறீங்களோ அடிக்கிறீங்களோ ஏதோ ஒண்ணு பேசுங்க. அவர்கிட்ட போய் புலம்புறீங்களோ, அவர்கிட்ட போய் கத்துறீங்களோ, அவர்கிட்ட போய் கதறீங்களோ, ஏதோ ஒண்ணு பேசுங்க. அவரும் உங்ககிட்ட பேசுவார். ஆனா நம்ம ஹஸ்பண்ட் பேசுற மாதிரி பேச மாட்டார். அவர் சாஃப்டா தான் பேசுவார். ஓகேவா? அவர் அந்த அளவுக்கு ரொம்ப கடினமானவர் கிடையாது. ஓகேவா? அதனால ஆண்டவர்கிட்ட தயவு செஞ்சு பேசுங்க. அவரோட சத்தத்தை கேளுங்க. நீங்க மனம் திரும்பின சபையா, லவோதிக்கா சபை மாதிரி இருக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஆண்டவரை உங்க வாழ்க்கையில வெளியில வைக்காத, உங்க உள்ள வைங்க, உங்க வீட்டுக்குள்ள வைங்க. ஓகே, புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சிம்பிளஸ்ட் திங். அப்ப ஆண்டவர் நம்ம கூட வேணும், ஆண்டவர் நம்ம கூட பேசணும், ஆண்டவர் நம்மளோட ஒரு உறவுல இருக்கணும், ஆண்டவர் நம்மளோட சாப்பிடணும். எத்தனை பேர் வந்து ஆண்டவரோட சாப்பிட்டு ஒரு உறவுல இருக்கணும்ன்றது விரும்புறீங்க? நம்ம எப்ப சாப்பிடுவோம்? மோஸ்ட் ஆஃப் த நம்ம ஃபேமிலியில நம்ம பசங்களோட சாப்பிடும் போதுதான் நிறைய காரியங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆமா தானே? அது பிரச்சனையா இருந்தாலும் சரிதான், அது பிள்ளைங்க எதையாவது வாங்கி கேட்டாலும் சரிதான், இல்ல ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம எதாவது சரிதான், அப்பதான் நீ கேட்பியா? சாப்பாட்டுல நான் கையை வைக்கும் போதுதான் இதை கேட்பியா? இது வரைக்கும் நான் இருந்தேன், அப்பெல்லாம் கேட்க மாட்டியா? அப்படின்னா அப்போ சாப்பிடுறது வந்து ஒரு க்ளோஸ் ஆன ஒரு நேரம். ஆமா தானே? அதேதான் ஆண்டவரும் நம்மளோட விரும்புறார். நம்ம எப்படி நம்மளோட என்னதான் சண்டை போட்டாலும், என்னதான் வந்து கோச்சிக்கிட்டாலும், என்னதான் வந்து ப்ராப்ளம் இருந்தாலும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறோம் தானே? எல்லாம் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறோமா? இல்ல. அவன் நேத்து சண்டை போட்டிருப்போம், இன்னைக்கு வந்து திரும்ப சிரிச்சு சாப்பிடுவோம். ஆமா தானே? அதுதான் ஆண்டவர் மேல உங்களுக்கு என்ன கோபமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்க மேல என்ன கோபமா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு திரும்ப போய் ஆண்டவருக்குள்ள ஒரு உறவுல இருங்க. அவரோட உட்கார்ந்து சாப்பிடணும். அந்த சாப்பிடுறது வந்துதான், அந்த சாப்பிடுற டைமுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ண மாட்டோம். ஆக்சுவலி அவர் வராரு, ஹாய் சொல்றாரு, நம்ம ஏஞ்சி போயிடுறோம். நம்ம தான் பிஸியா இருக்கோம்ல. அவர் வந்து நம்ம கிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறதுக்குள்ள ஏசப்பா நான் வேலைக்கு போனேன், ஏசப்பா நான் ஸ்கூலுக்கு போனேன், ஏசப்பா நான் வந்து இந்த காரியம் இருக்கு, சாமான்கள் போனேன், ஏசப்பா நான் துணி துவைக்கிறேன், ஏசப்பா நம்ம ஏஞ்சிடும். கொஞ்ச நேரம் அவர் கூட உட்காந்தா அவர் உட்காந்து சாப்பிடுவார், அவர் உட்காந்து பேசுவார், அவர் உட்காந்து காரியத்தெல்லாம் வெளிப்படுத்துவார். சிம்பிளஸ்ட் திங். நீங்க போய் சர்ஜரி பண்ண வேணாம், நீங்க போய் இதுக்கு வேணாம், நீங்க எல்லாம் பண்ண ஆண்டவரோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் சைலண்டா அவரோட பாதத்துல உட்காந்து பாருங்களேன், நிறைய விஷயம் சொல்லி தருவார். உண்மையாலுமே அந்த பொண்ணுக்கு சொன்னார்ல, அந்த மாதிரி உங்களுக்கும் சொல்வார். எத்தனை பேருக்கு ரெபேக்காக்கு சொன்ன மாதிரி ஆண்டவர் நம்மளோட வந்து பரலோகத்தை போய் காட்டுறது, நரகத்தை போய் காட்டுறது அப்படின்ற ஒரு அனுபவத்துக்குலாம் வரணும்னு ஆசைப்படுறீங்க? அதுதான் கேட்கிறார். இத பண்ணிட்டோம்னா அடுத்தது என்ன பண்றாராம்? இத பண்ணா நம்ம வந்து என்னவா மாறிடுறோமா? ஜெயம் கொள்றவங்களா மாறிடுறோமா? அப்ப ஜெயம் கொள்றவங்களுக்கு அவர் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறாரு? 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவளோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆமா, இப்போ ஒரு ரிவார்டு வச்சிருக்க. ரிவார்ட்னா என்ன? ஒரு கிஃப்ட். இப்ப வந்து எதுக்காக கிஃப்ட்னா, நீ இந்த மாதிரி ஆண்டவரோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றல்ல, அதாவது நான் இங்கிலீஷ்ல இப்படி நான் வந்து இதை எழுதி வச்சிருந்தேன். இஃப் யூ ஷேர் ஹிஸ் பிரசன்ஸ் he will share the throne to reign. அப்படி எப்படி என்னன்னா, அவரோட வந்து அவரோட பிரசன்னத்தை நீ வந்து ஷேர் பண்ணிக்கிட்டனா அவரோட ராஜ்யத்தின் ஆளுகையே உன்கிட்ட ஷேர் பண்றதுக்கு அவரு அவர் ரெடியா இருக்கிறாரு. எவ்வளவு பேருக்கு புரியுது? ஒண்ணுமே கேட்கல. அவர் வந்து உங்ககிட்ட அவர் வந்து ராஜரிக ஆசாரியரா எல்லாம் நம்ம சொல்றீங்கல்ல, அதனாலதான் இன்னைக்கு மெசேஜோட டாபிக் வந்து என்ன சொல்லுனா, ஆர் யூ வில்லிங் டு
reign with him அப்படின்னா அவரோட யார் யாருக்கெல்லாம் அரசாட்சி பண்ணணும்னு விருப்பம் இருக்கு. நம்ம அரசாட்சி பண்றதுக்காக தான் நம்மளை தேர்ந்தெடுக்கிறார். நம்ம கைவிடப்பட்ட சபையாகவோ இல்ல சாத்தானோட ஆட்சிக்கு உபத்திரவ காலத்துல நம்மள கைவிடப்படுற சபையா நம்மள விட்டுட்டு போகிறதுக்கு அவர் ஆசைப்படல. அவர் பிதா அவரோட சிங்காசனத்தை எப்படி இயேசுவுக்கு ஷேர் பண்ணாரோ அதே மாதிரி என்னோட சிங்காசனத்தை நான் உனக்கு ஷேர் பண்றேன் அப்படின்னு தானே அந்த வசனத்துல போட்டிருக்கு. நல்லா படிச்சீங்கன்னா போட்டிருக்கா. 21 என்ன போட்டிருக்கு? பிதா எனக்கு எப்படி ஏன் சிங்காசனத்தை ஷேர் பண்ணாரோ அதே மாதிரி பிதா எனக்கு கொடுத்த சிங்காசனத்தை நான் உன்னோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் ஆக்சுவல் மீனிங் அந்த வசனத்துக்கு. புரியுதா? அப்ப ஆண்டவர் சபைய கடைசி கால சபைய தெரிந்து கொள்ள வேண்டிய நோக்கம் ஏதோ இங்க சொத்து சுகம் வாங்கி இங்க கஷ்டப்பட்டு வியாதிப்பட்டு இங்க படிச்சு இங்கடா இது அதை பண்ணி இது பண்ணி கிடையாது. அவரோட சேர்ந்து ஆளுகை செய்யறதுக்காக தான் நம்மளை தெரிஞ்சு கொண்டார். எதுக்காக? ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, நம்மளோட மெயினான நோக்கம் அவரோட போய் ஆளுகை செய்யணும். என்ன செய்யணும்? அப்போ அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதானே ஆளுகை செய்யணும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிள்ளைய ஆண்டவர் எங்க வச்சுக்கிட்டாரா? அவரோட மடியில வச்சுக்கிட்டாராம். எங்க வச்சுக்கிட்டாராம்? மடியில வச்சுக்கிட்டாராம். அவரு சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவரோட மடியில நம்ம போய் உட்கார்ந்தானா அந்த சிங்காசனத்துல நம்மளுக்கும் பங்கு இருக்கா? பங்கு இல்லையா? இருக்கா இல்லையா? அதுதான் அந்த பிள்ளைக்கு செஞ்சிருக்கிறார். அததான் நம்மளுக்கும் செய்யணும்னு நினைக்கிறார். இன்னைக்கு ஆக்சுவலி நாங்க எதேச்சியா யூத் மீட்டிங்ல இதை சொல்லுமா நான் சொன்னேன். ஆனா இது என்னோட டாபிக் இவ்வளவு ரிலேட்டடா இருக்கும் நான் உண்மையாலுமே நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ அவரோட சிங்காசனத்தை நவுந்து உட்கார்ந்து உனக்கு கொடுக்கல. எங்க உட்கார வச்சுக்கிறாரா? என் மடியில உட்கார்ந்து நான் ஆட்சி பண்ற மாதிரியே நீ ஆட்சி பண்ணுமா, நீ ஆட்சி பண்ணுப்பா அப்படின்னு சொல்றான். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரை நம்ம ஏன் வெறுக்கணும்? நம்ம ஏன் அசட்டை பண்ணணும்? நம்ம ஏன் சட்டை பண்ணவே மாட்டோம்? இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரை விட இந்த உலகத்துல வேற என்ன முக்கியம் சொல்லுங்க? முக்கியமா ஏதாவது? இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரை விட இந்த உலகத்துல பொண்ணோ பொருளோ பையனோ வீடோ இல்ல கல்யாணமோ இல்ல படிப்போ இதை விட ஏதாவது முக்கியமா? நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல டெம்பரவரியா கிடைக்கிறதுக்காக தான் ஓடிட்டு இருக்கோம். ஏதோ சுகத்துக்காக, ஏதோ பணத்துக்காக. ஆனா இந்த உலகம் டெம்பரவரி. 1000 வருஷம் அரசாட்சி அவரோட நம்ம ஆளுகை செய்யறோமா? நம்மள படைச்சதோட நோக்கமே இந்த உலகத்துல நம்ம இருந்து பிள்ளைய பெத்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு படிப்பை கொடுத்து ஒரு வீடை கொடுத்து ஒரு நிலத்தை கொடுத்து நீ ஒரு வேலைக்கு போய் கிடையாது. நம்மளோட படைச்சதோட நோக்கமே அவரோட கூட நம்ம ஆட்சி செய்யணும், அவரோட கூட நித்திய காலமா நம்ம வாழணும் அப்படின்றதுதான் அவரோட படைப்பின் நோக்கமே. ஓகேவா? இதுல ஷார்ட்டா நான் ஒரு இதை சொல்லிடுறேன். இதுல ஆதியாகமத்துல காயனோட சந்ததி இருந்துச்சு. அதை நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். நீங்க 4வது அதிகாரத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா காயனை சபிப்பார். ஆக்சுவலி ஆண்டவர் இந்த வசனத்துல நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆதியிலே சிருஷ்டிப்புன்னு அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சோம்ல. அவரோட நோக்கமே நம்ம அவரோட கூட வச்சுக்கிறது தான். ஆனா காயின் ஏற்பட்டு ஏபேலை கொலை பண்ணிட்டு அவரை காயின் சபிச்சிடுறார். காயின் ஒரு சிட்டியை பில்ட் பண்றாராம், ஒரு பட்டணத்தை உருவாக்குறார். அந்த பட்டணத்துக்கு உருவாக்கி அந்த பட்டணத்துக்கு பேர் என்ன வைக்கிறாராம்? ஏனோக்குன்னு வைக்கிறாராம். நீங்க ஆதியாகமம் 4:17 இருக்கு இந்த வசனத்தை. நீங்க வீட்டுல போய் படிச்சுப்பாங்க. இப்ப படிக்கிறதுக்கு நம்ம நேரம் இல்லை, நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அப்போ அந்த பட்டணத்தை உருவாக்கி அதுக்கு ஏனோக்குன்னு பேர் வைக்கிறாரா. அப்புறம் ஏனோக்கோட பிள்ளைங்க அவங்களோட பிள்ளைங்க அப்படின்றது ஜூபால் தூபால் அப்படின்னு 2 பேர் வராங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மெட்டல் ஒர்க் இந்த இது அப்படின்னு. அப்போ ஆதியிலேயே அந்த காலத்திலேயே ஒரு பெரிய சிவிலைசேஷன் மோகன்ஜோதாரோ சிவிலைசேஷன் நம்ம படிச்சிருக்கோம்ல ஹிஸ்டரி. அப்போ ஆதி காலத்திலேயே ஆதாம் காலத்திலேயே ஒரு பட்டணங்கள் உருவாயிருக்கு. ஒரு மெட்டல் ஒர்க் அதாவது மெட்டல் ஒர்க்னா என்ன, அவ்வளோ ஒரு பட்டணம் உருவாக்குனா அவங்க பணக்காரங்களா இருக்க மாட்டாங்க சொல்லுங்க? இருப்பாங்கல்ல. அவங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு மியூசிக் கண்டுபிடிச்சாங்களாம், என்டர்டைன்மெண்ட்டுக்கு. ஓகேவா? இப்பயும் நம்ம அதே மாதிரிதான் இருக்கோம். இப்பயும் நம்மளோட காலத்துல அந்த காயினோட சந்ததிகள் மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்?
பட்டணத்தை உருவாக்குறோம், வேலைக்கு போறோம், நம்மளோட சந்ததியை உருவாக்குறோம், நம்மளுக்குன்னு ஒரு ஆஸ்தியை உருவாக்குறோம், அவங்களுக்குன்னு ஒரு இதை கிரியேட் பண்ணி வைக்கிறோம். நம்ம வந்து ஸ்கில்ஸ், அதாவது நல்ல வந்து டெக்னாலஜி டெவலப் பண்றோம். அவங்க வந்து இந்த மெட்டலார்ஜி, அந்த கல் உடைக்கிறது, அதெல்லாம் வந்து இந்த ஜென்ரேஷன் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணா இப்போ ஏஐ ஒரு ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஒரு பட்டணம் வந்து இப்போ பெரிய பெரிய பட்டணம், துபாய் மாதிரி பட்டணங்கள் இப்போ வந்து கட்டிட்டு பட்டு வராங்க. ஸோ அது அப்படியே இங்கே வருது. ஆனா இவ்வளோ என்டர்டைன்மெண்ட் மீடியாஸ், இது சோஷியல் மீடியாஸ், இது சரி ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட், அப்படி நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ் வருது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இருக்க கடைசி காலத்துலேயும் டெக்னாலஜி வருது, ஸ்கில்ஸ் வருது, பட்டணங்கள் வருது, சிவிலைசேஷன் வருது, பெரிய பெரிய பட்டணங்கள் வருது, நிறைய வருது. ஆனா அவங்களோட முடிவு என்ன? நோவா காலத்துல அவங்களாம் இருந்தாங்களா? அந்த பட்டணம்லாம் இருந்துச்சா? அந்த என்டர்டைன்மெண்ட்லாம் இருந்துச்சா? என்ன பண்ணியாச்சு? அழிச்சிட்டார். நம்மளும் அந்த மாதிரி வந்து டெக்னாலஜியும் ஸ்கில்ஸையும் நம்ம பணத்தையும் இதையும் அழியறதுக்காக பில்ட் பண்ணக்கூடாது. இங்க டெம்பரவரி, இங்க இருக்கிறது ஒரு நிமிஷத்துல மறுரூபம் ஆயிடுறோம். இங்க இருக்கிறது இப்படியே விட்டுட்டு தான் போறோம். அதனால இங்க பூமிக்குரிய இருக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணாத, ஆண்டவரோட ஆளுகை செய்யறதுல, அவரோட வருகையில எடுத்துக்கொள்ளப்படுறதுல, அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா நம்ம ஃபெயிலியரே ஆக மாட்டோம். புரியுதா? நம்ம எல்லாமே இந்த உலகத்துக்குரிய காரியத்தை தான் பார்த்துட்டு நம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கோம், ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்கோம். நம்ம அப்படியே வந்து கோவப்படுறோம், கொந்தளிக்கிறோம், ஒன்ன மண்ணும் கிடைக்க மாட்டேந்தேன்னு அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாதப்பா, உனக்கு தேவையான நான் கொடுப்பேன், நீ ஜாலியே என் கூட மட்டும் இரு, நான் உன்னை மடியில வச்சுக்கிறேன்றார். அந்த புள்ளை காட்டினதான் நம்மளுக்கும் சொல்றார். மடியில நான் வச்சுப்பேன்ப்பா, உன்னை நான் மடியில வச்சுப்பேன். உனக்கு மடியில வச்சுக்கிறது வேணுமா, இல்ல நீ டென்ஷன் அலையாது வேணுமா? சிம்பிள். அவர் சிம்பிளா நான் உன்னை மடியில வச்சுக்கிட்டேன்ட்டார். இப்போ நம்ம தான் சூஸ் பண்ணணும். ஆண்டவரோட மடியில இருக்க போறோமா, இல்ல இந்த உலகத்தை காரியத்தை கொடுத்து மனசை குழப்பி அவரோட உறவை இழந்து தவிக்க போறோம்? ஓகேவா? ஜெபம் பண்ணு. பேசிட்டாரு. இப்போ நம்ம ஆண்டவரோட பேசுவோம். ஆமாண்டவரே, என்னோட தெளிவாய் பேசினீர், எங்களோட தெளிவாய் பேசினீர். ஆண்டவரே கர்த்தரின் ஜெப வீடாகி இந்த சபையோடு தெளிவாய் பேசினீர். எங்கள் சபை லவோதிகா சபையை போல இருக்கிறது என்பதை காண்பித்தீர் ஆண்டவரே. ஆமாண்டவரே, எங்களுடைய நிர்விசாரத்தை, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஆண்டவரே வாந்தி பண்ணி போடுகிற நிலைமையில இருக்கிற என்னையும் எங்களையும் ஆண்டவரே எங்கள் திருச்சபை மக்களையும் நீர் மன்னிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எவ்வளவு வார்த்தைகள் சொல்லியும் நாங்கள் மனம் திரும்பாதபடிக்கு ஆண்டவரே, எங்கள் கண்களுக்கு கலிக்கம் போடாதபடிக்கு ஆண்டவரே, அந்த பெண் வஸ்திரத்தை தரிக்காதபடிக்கு, அந்த பொன்னை ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு நாங்கள் புடமிட்டு ஆண்டவரே வருகிற ஆசீர்வாதத்தை ரிஜெக்ட் பண்றோம் ஆண்டவரே. எங்களுக்கு சோதனையை நாங்கள் வெறுக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் பிரச்சனைகளை வெறுக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய உபத்திரங்களை நாங்கள் ஆண்டவரே ஏற்றுக்கொள்வதே இல்லை ஆண்டவரே. எங்களை தயவாக மன்னியும். சுய நீதியிலே நாங்கள் அலைந்து கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம். சுய நீதியிலே ஆண்டவரே பெருமை பேசி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் திருச்சபையை மன்னிங்க. எஸ்பெஷலி எங்கள் திருச்சபை மக்களை நீர் அதிகமாய் நேசிக்கிறதுனால நாங்கள் எல்லோரும் உடைய மடியிலே வந்து அமர்ந்து உம்மோடு கூட ஆளுமை செய்ய வேண்டும் என்பதற்காக எங்களோடு பேசி வருகிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் பேசி வருகிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு, இந்த வார்த்தை அலட்சியம் பண்ணாதபடிக்கு ஆண்டவரே, இந்த உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற என்னையும் எங்களையும் ஆண்டவரே நீர் நிக்க வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க. யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க, கண்ணை திறந்து பார்க்காதீங்க. ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஜெபிக்கிற நேரம் இது. ஆண்டவரோடு நீ பேசுகிற நேரம். இன்னமும் நீ அலட்சியம் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துருந்தா உன்னை வேடிக்கை பார்க்க வச்சிருவார். உன்னை 10 பேர் வேடிக்கை பார்க்குற மாதிரி வச்சிருவாரு. நீ கண்ணை திறந்து அக்கம் பக்கம் வேடிக்கை பார்க்காத. நீ அக்கம் பக்கம் வேடிக்கை பார்த்தனா நீ வேடிக்கையான பொருளா மாறிடுவ. அன்பானவர்களே, இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நீ பேசுகிற வார்த்தையை கேட்டு கருத்தாய் ஜெபிக்க கற்றுக்கொள். ஆமாண்டவரே, நான் அந்த நிலைமையில இருக்கிறேன்னு சொல்லி உன்னை ஒற்றுக்கொள். தாவீது ஒற்றுக்கொண்டான்.
நிர்விசாரமா இல்ல. தாவீது ஒற்றுக்கொண்டான். ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, நான் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று அவன் கதறினான். அதே போல இன்றைக்கு ஒப்பு கொடுத்து கதறு. சிம்சோனை போலவோ அல்லது சவுலை போலவோ நிர்விசாரமாய் இருக்க வேண்டாம், வேடிக்கை பார்க்க வேண்டாம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் இந்த சபையில இருக்கிற நாங்கள் கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே. இந்த சபையில இருக்கிற நாங்கள் எல்லோரும் உம்முடைய மடியில உட்காரணும் ஆண்டவரே. ஆண்டவரே, அதற்காக தான் நீர் எங்களோடு இவ்வளவு சிரமப்பட்டு பேசுகிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையும் மறைத்து எங்களோடு பேசுகிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே கரம் பிடித்தால் விட்டு விடுவோம் ஆண்டவரே. நீர் எங்கள் கரத்தை பிடிங்க ஆண்டவரே. நீங்கள் எங்கள் கரத்தை பிடிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, போதிக்கிற நாங்களும் ஆகாதவராய் போகாதபடிக்கு என்னை எங்களை தாழ்த்தி முதலாவது ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. கேட்கிற இவர்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை கலிக்கம் போடுங்க. எங்களுக்கு ஆண்டவரே பொன் வஸ்திரத்தை தரித்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க எங்க சபையில வெளியில நிற்க வேண்டாம் ஆண்டவரே. நீங்க உள்ள வந்து எங்களோடு பிரவேசித்து உம்மோடு கூட நாங்களும் உலாவி ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே மகனாய் மகளாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சிறு பிள்ளையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து ஆண்டவரே உம்மோடு கூட நாங்கள் போஜனம் பண்ணும்படியாய், உம்மோடு கூட உறவாடும்படியாய், உம்மோடு கூட நாங்கள் ஆண்டவரே இடைபடும்படியாய், ஆண்டவரே உம்மோடு கூட அரசாளும்படியாய் இன்றைக்கு எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.